இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் 50th இயர் ஜூப்ளி வந்து சர்ச்சில் வந்து கொண்டாட போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதில் வந்து நாங்களும் கலந்துக்கிட்டோம். அண்ட் அதுக்கு வந்து 50 மெம்பர்ஸ் நாங்கள் வந்து ஒன்றா saree எடுக்கணும்னு சொல்லிட்டு saree ஷாப்பிங்காக போயிட்டு அங்கே saree எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் saree எல்லாம் 50 மெம்பர்ஸ்க்கு வாங்கிட்டோம். அண்ட் அங்கேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து ஆட்டோ ரைடில் தான் நாங்கள் வந்து போனோம். அண்ட் ஆட்டோவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து இப்படி பின்னாடி உக்காரணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் உட்காந்து நல்லா ஜாலியாக போயிட்டு அண்ட் அதுக்கப்புறமா மத்தியானம் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் நின்று அங்கே வந்து நாங்கள் வந்து பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் பைட்டாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே உள்ள மார்க்கெட் இருந்துச்சு. அதனால் அங்கே மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பெங்களூர்லேயே இருந்ததால் இவ்வளோலாம் எல்லார் கூடயும் லைக் மிங்கிள் ஆகி எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. இப்போ ஊருக்கு வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்து நிறைய பேர் கூட பேச ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் இப்போ வந்து கோயில்லையுமே வந்து இந்த மாதிரி எல்லோரும் கலந்துக்கும் போது நம்மளும் சேர்ந்து கலந்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து நாங்களும் சேர்ந்து அண்ட் தமிழையும் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து தமிழ் வந்து எப்பயுமே என் கூடயே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இதுலேயும் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக 2 பேரும் நல்லா கதை பேசிட்டு கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். அண்ட் சாயந்தரம் வரும்போது இவங்க 2 பேரும் வந்து எங்களை அப்படியே மிரட்டிட்டு தான் இருந்தாங்க. எங்கே போனீங்க, எங்கே விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு.